Praise the Lord. Hallelujah. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் என்னாகும் புஸ்தகம் முதல் 4 அதிகாரங்களை தியானிக்க சர்வவல்ல தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. என்னாகமம் இந்த புத்தகத்தின் பெயர் கிரேக்க லத்தீன் மொழிபெயர்ப்பு வேதாகங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் 2 முறை எண்ணி இலக்கம் பார்க்கப்பட்ட விபரம் இந்த புத்தகத்திலே கொடுக்கப்பட்டபடியினால் இந்த புத்தகத்திற்கு என்னாகமம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த பழைய ஏற்பாட்டிலே இந்த புத்தகம் எபிரேய மொழியிலே பெபமிட்பார், அதாவது வனாந்திரத்தில் என்ற பொருள்படக்கூடிய வார்த்தையை கொண்டுள்ளது. பிரசாந்தத்துக்கு மகிமை உண்டாகும். இதைத்தான் அவர்கள் அங்கே தலைப்பாக கொடுத்திருக்கிறார்கள். பிரசாந்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே கால வரிசைப்படி யாத்திராகும் புஸ்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் யாவும் என்னாகும் புத்தகத்திலும் இடம்பெற்றிருக்கிறது. சீனாய் மலை அருகே சுமார் 1 ஆண்டு தங்கியிருந்த பொழுது தேவன் செய்த காரியங்கள், தேவன் இஸ்ரவேலரோடு செய்த உடன்படிக்கை, தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம், அதன் பற்றியான விளக்கங்கள், லேவியராகமத்தில் கொடுக்கப்பட்ட காரியங்களையும் மோசேயிடம் ஆண்டவர் அறிவித்தார். அதன் பின்னர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவரின் சந்ததியார் என்ற நிலைமையில் தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருந்த நாட்டை நோக்கி பிரயாணப்பட்டார்கள். அந்த சீனாய் மலையிலிருந்து மக்கள் புறப்படுவதற்கு சற்று முன் இஸ்ரேல் மக்களில் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க ஆண்களை எண்ணி தொகையிடுமாறு ஆண்டவராகிய தேவன் மோசேக்கு கட்டளையிட்ட காரியத்தையும் இங்கே பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாய் இந்த முதல் அதிகாரத்திலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். நீங்கள் இஸ்ரவேலின் புத்திரரின் முழு சபையாயிருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள புருஷர்களாகி சகல தலைகளையும் பேர் பேராக எண்ணி தொகையேற்றுங்கள் என்று அங்கே ஆண்டவர் கட்டளை கொடுக்கிற காரியத்தை குறித்தும் நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேலர் சீனாய் மலைக்கு வந்து சேர்ந்து 10.5 மாதங்கள் முடிந்து விட்டது. தேவனுடைய கட்டளை மோசேக்கு வந்தது. என்னாகும் புஸ்தகத்திலே குறிப்பிடப்பட்ட நிகழ்ச்சியில் யாவும் ஏறத்தாழ 39 ஆண்டுகள் நடைபெற்றவைகள். இஸ்ரேல் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்த பொழுது நடந்ததான காரியங்கள். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் நோக்கம் இஸ்ரேல் மக்களை ஒரு தேசமாக ஒழுங்குபடுத்துவதற்காக, அவளை ஒரு சேனையாக உருவாக்குவதற்காக இந்த கணக்கெடுப்பு தேவனுடைய மீட்பு திட்டத்தில் ஒவ்வொரு மனிதனும் முக்கியமானவன் என்பதை தெளிவுபடுத்துகிறது. மேலும் ஒரு தேசத்தின் செயல்பாடு சீராக ஒழுங்குபடுத்தப்பட்டு அவருக்கு கணக்கு கொடுக்கும் வகையிலே இருக்க வேண்டும் என்பதையும் இந்த பகுதி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. 20 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள், லேவிய தவிர மொத்தம் இஸ்ரேலில் இருந்தவர்கள் 6,35,550 பேர். எனவே இஸ்ரேல் தேசத்தார் மொத்தம் 20 லட்சம் பேராக இருந்தார்கள். இவ்வளவு மக்களை வனாந்திரத்திலே போஷித்து பாதுகாப்பது என்பது மிக பெரிய ஒரு செயல், அற்புதமான செயலை ஆண்டவர் செய்தார். இந்த உண்மையை
தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறதை குறித்து இந்த பகுதிகளில் நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு சேனையும் தன் கொடியோடு கூடாரம் போட்டு தங்குவதை குறித்தும் வேதம் தெரிவிக்கிறது. இஸ்ரவேலின் பாளையத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் உள்வட்டமாக ஆசாரியர்களின் குடியிருப்பும் அதை சுற்றிலும் வெளிவட்டமாக 12 கோத்திரத்தாரின் குடியிருப்புகளும் இருந்தன. ஆசரிப்பு கூடாரத்தின் ஒவ்வொரு பக்கத்தில் 3 கோத்திரங்கள் இருந்தது. அப்படியா 2வது அதிகாரத்திலே கோகாரின் கூட்டங்கள் வரிசை கிரமமாக எழுதப்பட்டிருக்க பார்க்கிறோம். 3வது அதிகாரத்தில் லேவியர்கள் எல்லாம் வரிசையாக எண்ணப்பட்டு தொகையிடப்படுகிறதை பார்க்கிறோம். 4வது அதிகாரத்திலே கோகாத்தியர், கெர்சோனியர், இன்னும் மராரி புத்திரர், லேவியரின் சந்ததியினரை எண்ணப்படுவதை நாம் பார்க்க முடியும். இந்த வசனங்களை தியானிக்கிற சர்வ தேவன் நம்மோடு இருந்து மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.